100 200ன்னு கடைகளில் அதிக காசு கொடுத்து வாங்கக்கூடிய சிப்ஸை நம்ம வீட்டிலேயே எப்படி ரொம்ப சுலபமாக செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். நான் இப்போது 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இப்போ தோல் உரித்து எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 180 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு இருந்தது. இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு ஒரு ஃபோர்க் வச்சு ரஃப்பாகவே நீங்கள் லேசாக மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துடலாம். நமக்கு நல்லா மை மாதிரி வேணும், அதனால் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணீர் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட உருளைக்கிழங்கு கட்டிகள் மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுறேன். இந்த ரெசிபிக்கு அளவுகள் ரொம்ப முக்கியம். 180 கிராம் உருளைக்கிழங்குக்கு நான் சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் சரியான அளவில் சேர்த்துக்கோங்க. அளவு வேறுபட்டால் கண்டிப்பாக ரெசிபி கொஞ்சம் சொதப்பிடும். இப்போ இதில் 1 கப் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். நார்மலாக இடியப்பத்துக்கு பயன்படுத்துவோம்ல அதுதான். கூடவே 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு இருக்குல்ல அதுதான், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை ஜஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு கொஞ்சமாக கையில் ஆயில் தடவிட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கதால கைகளில் கொஞ்சம் ஸ்டிக்கியாக ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் ஸ்பூன் வச்சு கலந்துட்டு கைகள் வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில். இப்போ இதை 2ஆக பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப், ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி மாவு வச்சு லேசாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேசாக உருட்டி எடுத்துருங்க. கொஞ்சம் மெல்லிசாக உருட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். உங்களுக்கு பிரிஞ்சு போகாமல் எந்த அளவுக்கு மெல்லிசா வருமோ அது மாதிரி கொஞ்சம் மெல்லிசா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நீங்கள் அப்படியே செய்யலாம். அல்லது உங்களுக்கு கொஞ்சம் டிசைனாக வேணும்னா ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுட்டு கூட செய்யலாம். நான் நார்மலாக பிளேனாக தான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்படியும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன். ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி குத்திட்டு நார்மலாக ஒரு குக்கி கட்டர் ஏதாவது அச்சு வச்சு ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதெல்லாம் உங்கள் ஆப்ஷனல். நீங்கள் டிசைனாக போடணும் அல்லது வரி வரியாக போடணும் அப்படின்னா அது மாதிரி நீங்கள் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்படியும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடில் செய்கிறேன். நான் ஜஸ்ட்டு பிளேனாக தான் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ ஒரு கடாயில் ஆயில் சூடு பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா சூடான பிறகு நான் ஜஸ்ட்டு பிளேனாக குக்கி கட்டரில் ஷேப் பண்ணி எடுத்ததை மெதுவாக உள்ளே சேர்த்துடுறேன். அடுப்பு மீடியம் ஹை ஃப்ளேமில் இருக்குது. மெதுவாக சேர்த்துட்டு இந்த மாதிரி லேசாக பொரிஞ்சு விட்டுட்டே இருங்க. அப்படியே விட்டுறாதீங்க, சட்டுன்னு கரிஞ்சிடும். இது நீங்கள் டபுள் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். டபுள் ஃப்ரை பண்ணாலும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அல்லது சிங்கிள் ஃப்ரைல கூட எனக்கு நல்லா கிறிஸ்பியாக தான் வந்தது. இந்த மாதிரி எல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக வந்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. நார்மலாக எப்போதும் செய்கிற உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி இல்லாமல் இது ஃபாரினில் செய்யக்கூடிய மெத்தடில் ஃபாரின் பேக் தான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, குழந்தைங்களுக்கு பிடிக்கும். மாவு தேய்ச்சி எடுக்கும் போது நல்லா மெல்லிசாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு சிப்ஸ் கிடைக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு சிப்ஸ். எப்போதும் நம்ம ஊரில் செய்கிற மாதிரி செய்யாமல் கொஞ்சம் ஃபாரின் ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். இது ரொம்ப சுலபமான மெத்தடில் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். மேலே சீசனிங் ஜஸ்ட் நீங்கள் உப்பு, மிளகாய் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் போட்டு சீசன் பண்ணிக்கலாம். அல்லது நார்மலாக அப்படியே சாப்பிட்றதுக்கே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கிறிஸ்பியான இந்த சிப்ஸை வீட்டை செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.